ஸ்தோத்திரம். இந்த மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய கிருபையினால நாங்களும் நல்லா இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு இந்நாள் வரையும் உங்களையும் என்னையும் கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த நன்னாளில் ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தையின் மூலமாக உங்களை திருப்தியாக்க போகிறார். பார்ப்போமா, சிந்திப்போமா அந்த வசனத்தை? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 40:5. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவரும் அதை காண்பார்கள். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவரும் அதை காண்பார்கள். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த காரியம் எப்படி நடக்கும், இந்த வியாதி எப்படி சுகமாகும், என் வீட்டில் இந்த காரியம் எப்படி நடக்கும், என் பிள்ளையின் திருமணம் எப்படி நடக்கும், இத்தனை ஆண்டு கற்பம் இல்லையே, எப்படி கற்பம் இருக்கும், இந்த சரீரமே செத்துட்ட எப்படி கற்பம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது எங்க சாத்தியமாகும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். என் அன்பு பிள்ளைகளை, மாம்சமான யாவரும் அதை காண்பார்கள். ஆண்டவர் செய்கிற காரியம் வெளியரங்கமா செய்வார். ஒருவேளை நீங்களும் நானும் இந்த உள்வட்டத்துக்குள்ளே கலங்கி கொண்டு இருக்கலாம். இது எப்படி ஆகும், இது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னதமானவர், அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறார். அதனால பெஸ்டா செய்வார். தம்முடைய பிள்ளைகளுக்கு எதை செய்தாலும் பெஸ்டா செய்வான். அன்பு பிள்ளைகளே, வேதாகமத்தில் யாருக்கு செஞ்சார் என்று சொல்லி பார்க்கோமா? அப்போஸ்தலர்ல 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது தேவ ஆலயத்துக்கு திரளான ஜனங்கள் கிளம்பி சென்று இருக்கிறாங்க. அங்க பேதுருவும் யோவானும் கடந்து செல்றாங்க. அப்போ அங்க ஒரு பிறவி சப்பானி, அப்போ பிறவிலேயே அவர் சப்பானியா இருந்து கொண்டு பிச்சை கேட்டு கொண்டிருந்தது போல தேவ ஆலயத்தில் அந்த மண்டபத்துல அமர்ந்திருக்கிறார். அப்ப எல்லாரும் இவர் பிச்சை தான் கேட்கிறான்னு சொல்லி பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனா அதே வேளையில பேதுருவும் யோவானும் கடந்து வராங்க. தேவாலயம் முழுவதும் நிரம்பிட்டு கடைசியாக பேதுருவும் யோவானும் கடந்து வராங்க. அப்போ வரும்போது அவரை நோக்கி இப்படி கையை ஏந்துறார். அப்போ ஏந்தும் போது அவர் என்ன சொல்றாரு, என்னிடத்துல ஒன்றும் இல்லை, ஆனா என்னிடத்துல இருக்கிற, எப்போ என் கையில பணமும் பொருளும் பொண்ணும் இல்லை, ஆனா என்னிடத்துல இருக்கிறதை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, பொண்ணும் இல்லை பொருளும் இல்லை, என்னிடத்துல உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொல்றார். உடனே அவர் துள்ளி குதித்து நடக்கிறான். தேவாலயத்துக்குள்ள உள்ள கடந்து போகிறார். எல்லா ஜனங்களும் பிரமிப்படைகிறாங்க, எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்படுறாங்க. அந்த மாம்சமான யாவரும் அதை பார்ப்பார்கள் என்று சொன்னது போல அவங்க எல்லா ஜனங்களும் பார்க்குறாங்க. இவர் பிச்சை கேட்டு கொண்டு இருந்தாரு தேவாலயத்தின் அந்த மண்டபத்தில், எப்படி ஆயிற்றுன்னு சொல்லி எல்லாரும் பிரமிக்கிறாங்க. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் செய்கிற காரியம் அப்படிதான் இருக்கும். அது அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கரைக்க முடியாத அதிசயத்தை செய்வா, பிரமிக்கத்தக்க அளவுல செய்வா. இந்த நாள்ல கலங்கி கொண்டு இருக்கிற அன்பு மகனே, கலங்கி கொண்டு இருக்கிற அன்பு மகளே, வியாதியின் கூர்ல போராடி கொண்டு இருக்கிறியா, கடன் பிரச்சனையில போராடி கொண்டு இருக்கிறியா, ஒருவேளை இது எங்க சாத்தியமாகும் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறியா, இது எங்க முடியும்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டு இருக்கீங்களா? நம்பாதீங்க, ஆண்டவருடைய பாதத்துல பொறுமையா காத்துருங்க. ஒருவேளை அவர் பிச்சை கேட்டு கொண்டிருந்து எவ்வளவு ஒரு அங்கலாய்ப்போடு இருந்திருப்பார். அவர் நடக்கணும்னா அந்த கரடுகளும் அந்த அந்த கரடுகளும் பலனடைஞ்சிச்சுன்னா எவ்வளவு பெரிய அதிசயம். அதே போல உங்க வாழ்க்கையில அது முடியாதுன்ற சாத்தியமே இல்லை, அது முடிய செய்வா. நீங்க விசுவாசிங்க, நீங்க நம்புங்க, நிச்சயமா அந்த பிறவி சப்பானிக்கு அற்புதம் செய்த கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலேயே அற்புதத்தை செய்வா. நீங்க நம்புங்க, நீங்க விசுவாசிங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில செய்வா. ஜெபிப்போமா? அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ,
உன்னை நான் இன்று நினைக்கின்றேன். உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. என் மகனே நீ வேறொன்று வா, என் மகளே நீ வேறொன்று வா. பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றியப்பா. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு மகளே மகனே, நீங்க யாரா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மகிமைப்படக்கூடிய காரியத்தை செய்ய போகிறார். பிரமிக்கத்தக்க காரியத்தை செய்ய போகிறார். ஒருவேளை இது எங்க சாத்தியம் சொல்லி நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் கடந்து வந்து செய்யும் போது யாரும் தடுக்க முடியாது. ஆண்டவர் எப்படி அந்த பிறவி சப்பானிக்கு பேதுருவையும் யோவானையும் அனுப்பினாரோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு தேவ தூதர்களை கொண்டு வந்து உங்களுடைய காரியத்தை செவ்வையாய் செய்து முடிப்பார். கலங்காதீர்கள், விசுவாசமா இருங்க. நிச்சயமா கர்த்தர் காரியத்தை வாக்கிய பண்ணுவா, காரியத்தை கைகுடி வர பண்ணுவா, காரியத்தை செய்து முடிப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.